ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வேற லெவலில் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காலையில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் நடந்தது. ஆக்சுவலாக அவங்க தூங்கிட்டு இருக்காங்க ஜெயிலில் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு முடிவு வந்து க்ளீனாக இருந்து எடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா திவாகர் கிட்ட இனிமேல் நான் வந்து பேச மாட்டேன், இனிமேல் தனியாக தான் கேம் ஆட போகிறேன், கலை கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனால் நீங்கள் நைட்டு வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், திவாகர் வந்து வேறு லெவலில் ஒரு முடிவு எடுத்திருந்தார். அதாவது எனக்கு பார்வதி கூட பேசலாம் ஆசையாக இருக்குது, பட் அவன் கமருதீனுக்கால பேச முடியல அப்படின்னு சொல்லி காணாவினத்தை வந்து ஏற்பாடு பண்ணிட்டாப்ல. சரி வா நம்ம கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்து செம்ம கோவத்தில் இருப்பாங்க. போனார்னா அசிங்கமாக பேசி திட்டி விட்டு, ஏன்னா அவர் அதுதான் பயப்படுறாரு. ஸோ அதில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பட் இது விபரீதமாக ஆகுமா இந்த முடிவு அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரியா? ஸோ அதனால் பார்வதி காலையில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு சம்பவம் இருக்குது. வினோத் வந்து கூப்பிட்டு வரும்போது திவாகரை நீ வராதனே போனேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி, இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு லைவ் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கி இப்போ எப்படியும் வந்து ஒரு 9 வரைக்கும் எழுந்திருவாங்க. ஸோ எழுந்துச்சி அதுக்கடுத்து நம்ம நிகழ்வுகளில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் இது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா, நிறைய பேர் சுபிக்ஷாவுடைய சேஃப்டிக்காக பார்வதியை வந்து பிக் பாஸ் வந்து ஜெயிலுக்கு போட்டிருக்காருன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ பார்வதி கொஞ்சம் டேஞ்சரான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து சித்தரிக்கிறாங்க. இன்னொன்று கனி குரூப் இருக்குல்ல, அது வந்து லைவில் அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. பட் தூங்குறதை காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நிறையா பேசுகிறத கட் பண்ணிடுறாங்க. திருப்பி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கனியோடைய அந்த கான்வர்சேஷன் எஃப்ஜே, ஆதிரை, ரம்யா, கனி இவங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து காட்டுறாங்க. ஏதோ ஒன்று இந்த மாமா டிவி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்க நேற்று பேசுனதெல்லாம் சுபிக்ஷாவுடைய காயின் பற்றியும், பார்வதி வந்து எப்படி கியூசி பண்ணா, அவள் வந்து எப்படி பண்ணா அப்படி பண்ணா, அவள் ஒழுங்கு இல்லை அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து சொல்லிட்டு இருக்க, எனக்கு பண்ணுறேன் அப்புறம் சுபிக்ஷாவுக்கு பண்ணுறான்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கனியோட அதையே வந்து பேசிட்டு நம்ம வந்து இதை அட்ரஸ் பண்ணணும், விஜய் சேதுபதி கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசினாங்க. பட் ஆனால் கம்ப்ளீட்டாக தெரிய மாட்டேங்குது. ஏன்னா யாருமே மைக் போட மாட்டாங்க, ரூல்ஸ் பிரேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நம்மளால என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது கணிக்க முடியல. ஏற்கனவே பார்வதியார் ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க திவாகரோட பேசுவாங்களா மாட்டாங்களாங்கிறது ஒரு கன்ஃபியூஷன். இது வேறு நடக்குது சைடில். பார்வதியை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பாயிண்ட்ஸ் எடுத்து போய் விஜய் சேதுபதியை போட்டு நின்று பொழப்போம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டிஸ்கஷன் போகுது. ஸோ இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் சுபிக்ஷாவே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் வந்து ஜென்யூனாக விளாடல, இதையும் கன்சிடர் பண்ணணும், கண்டிப்பாக சேதுபதி கிட்ட ஒரு காயின்லாம் கொடுத்தா எப்படி, அதில் எப்படி விளையாட முடியும் அப்படின்ற அந்த ஒரு க்ரைட்டீரியாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை எக்ஸ்லைட் பண்ணோன்ற மாதிரிலாம் வந்து டிஸ்கஷன் போச்சு நைட்டு. ஸோ இந்த மாதிரி விட்டு காட்டுறதுனால நமக்கும் வந்து அந்த இம்பாக்ட் வந்து புரிய மாட்டேது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து நம்ம திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மேலே இன்றைக்கும் ரொம்ப ஃபீலிங் தான் இருக்கார். ஏன்னா எப்பயுமே அவர் ரீல்ஸ் பண்ணி எப்படி இருப்பாருங்கிறது தெரியும். பட் இன்றைக்கி லைவ் ஃபுல்லாக அவர் வந்து ஆஃப். அதாவது நேற்று லைவில் ஃபுல்லாக ஆஃப். இன்றைக்கி லைவில் அவர் வந்து என்ன ஸ்டெப் எடுத்துகிட்டு போய் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் வந்து புரியாத புதிராக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்வதியே திவாகர் வந்து அந்த ஆள் சரியில்லை, அவர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறாரு பொண்ணுங்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. நான் அவங்கள்ட்டே ஒரு அனுபவம் இருக்குது, இந்த மாதிரி தங்கச்சின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாருன்ட்டு. அது இவர்கிட்ட தான் சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் ஊர் ஃபுல்லாக அதான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லாத ஒரே ஆள் வியானா மட்டும்தான் போல. ஸோ விசாக்கிட்டையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அவர் வந்து அந்த ஒரு பேட்டர்னில் தான் பேசிகிட்டு இருக்காரு. அவரை வந்து யாராலையும் வந்து அடக்க முடியல. ஸோ அவர்கிட்ட ஒரு வார்னிங் வேணால் கொடுக்கலாமே தவிர அவரை நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது. இந்த ரெட் கார்டு அப்படின்லாம் பேசிக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து எதுவுமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கமருதீனுக்கும் ரெட் கார்டு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு வார்னிங் தான் இருக்கும். விஜய் சேதுபதி ஏதோ புதுசாக கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறான்ற மாதிரிலாம் ஒரு தகவல் வருது. அதாவது ரெட்டை தாண்டி எல்லோ தாண்டி ஒயிட் எதாவது வரப்போதா அப்படிங்கிறது தெரில. பிக் பாஸில் முதல் முறையாக ஒயிட் கார்டு வருமா அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் புரியாத புதிராக தான் இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எதுனாலும் சரி விஜய் சேதுபதி வந்து என்னன்னாலும் கொடுக்கட்டும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நோ ரெட் கார்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ வேறு மாதிரி ஏதாவது வந்து இந்த ஷோவை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்வதியுடைய அடுத்தடுத்த நடவடிக்கை எப்படி இருக்க போகுது, ஒயில்டு கார்டு வர போகிறாங்க, ஒயில்டு கார்டு வந்த பிறகு பார்வதியோடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் விஜய் சேதுபதி வந்து போன பிறகு டைமென்ஷன் மாறுதா இந்த கேமோட டைமென்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரியா? இது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும். அது வரைக்கும்